வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறாங்க லக்னத்தை பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்க. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 11 பெரிய வெற்றிகள், தொழில் நல்ல வெற்றிகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 2 மற்றும் 9ஆம் சுக்கிரன் 11 இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் வரவுகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் நினைச்சதோட பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அது மட்டும் தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுமே நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9 இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு தேவையான ஒரு கான்ட்ரவர்சிஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள். பிரயாணங்கள் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அந்த தஸ்தாவேஜுகள், டாக்குமெண்டேஷன்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4 7ஆம் அதிபதியான குரு இப்போ வந்து உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தான் தாயார் சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு வந்து இப்போது ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து இப்போது வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 5 6ஆம் அதிபதியான குரு, ஸோ 5 6ஆம் அதிபதியான 5 6ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது நல்ல வெற்றிகளை கொடுக்கும். ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே அற்புதமான வெற்றிகளையும் நல்ல பலன்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 11 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லா அற்புதமான நல்ல பலன் கொடுத்தாலும் 8ஆம் அதிபதி செவ்வாய் அங்கே இருக்கும்போது தேவையில்லாத கோபத்தை மட்டும் அப்போ குறைச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. 10ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாவது சூரியன் தசாபுக்தி. சூரியன் 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10 இருக்கும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தாலும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக வந்து சந்திர தேசாபதி, சந்திரன் 11ஆம் அதிபதி, அற்புதமான பலன்கள், வீடு மனை மற்றும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் பெரிய வெற்றியும் பெரிய லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி வந்து செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 9 இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை, மன சங்கடங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி வந்துருங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இருக்கும்போது ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கும். வேலையில் ஒரு நல்ல வெற்றிகள், எதிரிகளை வீழ்த்தி பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்துருங்கள். குரு வந்து 4 7ஆம் அதிபதி உங்களுக்கு 11 இருக்கும்போது அற்புதமான பலன்களை கொடுக்கும். வீடு மனை வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள், தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அதில் தான் நமக்கு ஒரு மண்டகடி வந்துடும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபத்தி வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா 5 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ பிரார்த்தனை அற்புதமான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிற இடங்களில் வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து புதன் தேசாபத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக எல்லா வேலையும் செய்து முடிப்பீங்க. பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும். தொழிலும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஆய்வுகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தேசாபத்தி வந்தவர்கள். கேது வந்து 12 இருக்குங்க. ஸோ 12 இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், தனியாக போய் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் நைட்டு போய் உட்காந்து குழம்பாமல் யோசித்து இதுதான் அப்படிங்கிறது வந்து எடுங்க. எந்த வித குழப்பமும் கண்டிப்பாக இருக்காதுங்க. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி வந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 9ஆம் அதிபதி 11 இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், குடும்பத்திற்கான விஷயங்கள் நல்ல லாபகரமாக வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இப்போ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்கேன். மற்றபடி இல்லைங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்கும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு வருதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து 2 தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது, சித்தர் பெருமாட்களை வழிபாடு பண்ணுறது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே கையில் வந்து யாரோ தாங்கி அப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும்.
இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ முக்கியமாக பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தால் வெள்ளி டம்ளர், ஸோ வெள்ளி டம்ளர் இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் அட்லீஸ்ட் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்தின டம்ளர் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன டம்ளர் வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பழம், பால், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, ஒரே சும்மா ஒரு இலை விட்டால் போதும். ஸோ சின்னதாக ஒரு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டு இறைவனை நல்லா விளக்கேற்றிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிற சித்தர் பெருமான் யாராச்சும் இருந்தாங்கன்னா வழியாக வழிபடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறதா, உங்கள் குலதெய்வமும் உங்கள் சித்தர் பெருமான் உங்களை காக்கிற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நினச்சி ஆவாகனம் நீங்களே பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவர் ஆவாகனம் பண்ணி மனதார அங்கே இருக்கிறதா நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைகிறது. என்றைக்குமே வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவன்ட்ட போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம நம்ம வந்து சரணாகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே நீ பார்த்துக்கமா, எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சு அமைதியாக உட்காந்து அவங்க அங்கே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு இருக்கும், ஏதோ ரூபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. குரு கேது ஸ்டாரில் இருக்கிறது, குருக்கும் கேதுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, கேது குரு ஒன்றா இருக்கிறது, இதெல்லாமே ஒரு குரு கேது தொடர்பு. இது வந்து எப்படி வெளிப்படும்னா காலகாலமாக, எத்தனையோ காலகாலமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குங்க, பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்குதுங்க, பிறந்ததுலேருந்தே வந்து எனக்கு கடன் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. இன்றைக்கி வந்து சித்தர் சமாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வழியே தெரியலைங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிக்கு போய் உட்காருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்களாக அவர் வந்து ரொம்ப சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னு வச்சுப்போமே, ரொம்ப சைக்கிளில் போயிட்டு ரொம்ப கடைநிலை ஊழியர். அவர் மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தவர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ படுத்து தூங்கிட்டு அங்கேயே தூங்கி பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் காலைல எழுந்து வருவார். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல வேலையில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப் டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் தான் ஆயிடுச்சு அவருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த அருள், அவர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி. என்னென்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி போயிட்டு எனக்கு அது அல்ல இது அல்லன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு சாமி ஒன்றும் செய்யலைங்க, அந்த சாமிக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வந்து சரணாகதி தாங்க. இறைவனுக்கு மீறி என்னங்க இருக்குது? நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ சரணாகதி அடைஞ்சு பாருங்களேன், எல்லாமே நீதாம்மா நீ பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக் காலகாலமாக உங்களுக்கு தொடர்கிற கர்மாக்கள், காலகாலமாக உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போகணுன்னா போயிட்டு இறைவனை, அதுவும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக மாறும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். வர பௌர்ணமி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மறக்காமல் போயிட்டு உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் தான் பாருங்கள். பௌர்ணமி ஒரு சித்தர் சமாதி போய்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காருவோமே, உட்காந்து வழிபட்டு பாருங்கள். அதே சித்தரை டெய்லி நினச்சி பாருங்கள். நான் சொன்ன வீட்லேயும் வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து எந்த மாதிரி மாறுதுங்கிறது நீங்களே சொல்லுவீங்க சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமிநாதன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.